துரை, ஜெகதீஷ் அவன் நம்ம ரூட்டில் ரொம்ப வந்துட்டே இருக்கான். அவனை முடிச்சிரு. அவன் இருக்க லொக்கேஷனை இப்போ நான் அவனுக்கு ஷேர் பண்ணுறேன். நமக்கு இன்னொரு டீல் வந்திருக்கு. அவன் பேர் ஃபெரோஸ். அவன் முகம் எனக்கு தெரியாது. நான் வச்சுருக்க கோடு மூலியமாக தான் அவனை கான்டாக்ட் பண்ண முடியும். நான் அந்த கோடை உனக்கு அனுப்புகிறேன். ஹலோ, திஸ் இஸ் சாம். நான் மைக்கேல் பேசுகிறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். 2 நாளைக்கு முன்னாடி போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். போன இடத்துல இதை பற்றின விஷயங்களை அந்த கிராமத்து மக்கள்கிட்டேருந்து நான் ஒரு சில டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஒன்று தெரிய வந்துச்சு. அந்த ஊர்லேயே பெரிய ரவுடி, அவன் பேர் தான் ரங்கதுரை. ஜெகதீஷ், நீ ஒரு தப்பு கணக்கு போட்ட. ஒரு கிராமத்தானுக்கு இவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட் மைண்ட் இருக்குன்ட்டு எதிர்பார்க்கல. இப்போ கூட உன் பார்ட்னர்ஸ் என் பேச்சை கேட்பாங்க, பார்க்குறியா? ரங்கதுரை கிராமத்தில் இருந்ததை விட சிட்டிக்குள்ளே தான் அதிகமாக இருந்திருக்கான். ஏன்னா சிட்டிக்குள்ளே தான் அவன் பிஸ்னஸே நடத்திட்டு இருக்கான். கொக்கைன், ட்ரக்ஸ், இந்த எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் ரங்கதுரை ஒரு ஆளே மூவ் பண்ணுறான். ரங்கதுரை அவனோட கண்ட்ரோல்குள்ளே அந்த கிராமத்தையே வர வைக்கணும்னு ஆசைப்பட்டான். அந்த கிராமத்து மக்களை அடிமையாக்கணும்னு நினச்சான். ரங்கதுரையோட அடியாட்களை தான் யாரை கொலை பண்ணிட்டாங்க. கில்லர் 2 எவிடன்ஸை விட்டுட்டு போயிருக்கான், கார்ட்ஸ். இதை பார்க்கும்பொழுது என் மைண்டுக்குள்ளே ஒன்று கிரியேட் ஆனிச்சு. ரம்மி. கில்லர் இந்த ரம்மியை தான் சீக்வன்ஸாக வச்சுக்கிட்டு மர்டர் பண்ணுறான். என் கேஸ் படி அடுத்ததான் அவன் மர்டர் பண்ணும்போது இதுவாக தான் இருக்கணும். ரங்கதுரைக்கு சிட்டிலே ஒரு எனிமி இருக்கான். அவன் பேர் தான் ஜெகதீஷ். ஜெகதீஷோட ரைட் ஹேண்ட் தான் இந்த ஜெஃப்ரின். இந்த கேஸில் நான் ஒரு ட்விஸ்ட்டை ஃபேஸ் பண்ணேன். ஜெஃப்ரின் கொடுத்த க்ளூ ஒரு ஜோக்கர். போன வருஷம் இன்னொரு கேஸுக்காக நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தேன். அதில் கில்லர் தொடர்ந்து 7 கொலைகளை பண்ணான். கில்லர் ஜாக். அவனோட பேட்டர்னும் இந்த க்ரைம் ஆக்டிவிட்டீஸ்க்கான இந்த பேட்டர்னும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் என்னால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. ஜெஃப்ரின் கொடுத்த க்ளூ ஒரு ஜோக்கர். ஸோ இந்த ஜோக்கரை தான் யாரோ ப்ளே பண்ணுறாங்க. அந்த ஜோக்கர் வேறு யாரும் இல்லை, ஜாக் தான். ஜாக் என் கிட்ட நெருங்கிட்டான்.
ஃபைனலாக நான் ஜாக்கை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணிட்டேன். அவனை மீட் பண்ணும்பொழுது தான் அவனுக்கு பின்னாடி இன்னொருத்தவங்க யாரோ இருக்காங்க. நம்ம அடுத்த பிளான் என்ன? ரங்கதுரை, அந்த ஊரே அவன் பேரை கேட்டு அலறும். தட்ஸ் இம்பாசிபிள். ஏன்னா எப்போதுமே அவன் ஆளுங்க அவனை சுற்றி இருப்பானு. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இவங்க 2 பேரும் யாரு? ஜாக்குக்கு இவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணோம்? என்னோட டார்கெட் இவங்கள நோக்கி தான். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச்.